வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், இந்த வீடியோவில் பிளட் லைனோட இன்றைக்கான ஸ்டேட்டஸ் என்னது, அதாவது ஸ்மாக் டவுன் ப்ரீமியர் ஷோவோட என்ன ஸ்டேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க, டபிள்யூடபிள்யூ புதுசாக கிரியேட்டிவ் பண்ண போகிறாங்களான்னு. இன்றைக்கி சண்டேனால இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. எனக்கு கொஸ்டின் என்னென்னா, ஹூ இஸ், அதாவது டபிள்யூடபிள்யூ பீப்பிள் சாம்பியன் ஆர் ஃபைனல் பாஸ் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், நானும் கமெண்ட் பண்ணுறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் ஒன் என்னென்னா ரோமன் ரைம்ஸ் பற்றி தான். உங்களோட ஓடிசி, அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இது வரைக்குமே எந்த ஒரு சூப்பர் ஸ்டாருமே அவங்களோட தீம் மியூசிக் இருக்குல்ல, அதை வந்து ஸ்பாட்டிஃபைல அப்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லா சூப்பர் ஸ்டாரோட ரோமன் ரைம்ஸ் ஒரு சூப்பர் ஸ்டார், அது தீம் மியூசிக் தான் அதிகம். அதாவது எவ்வளோ மில்லியன் ஸ்பாட்டிஃபைல 39 மில்லியன் வியூஷிப் வந்து, அதாவது 39 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க ஸ்பாட்டிஃபைல ஹெட் ஆஃப் த டேபிள் மியூசிக்கை. இதோட அந்த ஹெட் ஆஃப் த டேபிள் மியூசிக் வந்து முடிஞ்சு, இதுக்கப்புறம் நியூ மியூசிக் வேறு ஆட் பண்ணியிருக்காங்களா. அதனால இப்போதைக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா 39 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு, வியூஸ் கிடச்சிருக்கு, சாரி. அதனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபைல டபிள்யூடபிள்யூ தீம் மியூசிக்கில் ரோமன் ரைம்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டுக்கு அப்புறமா ஸ்மாக் டவுன் ப்ரீமியர் ஷோவில் என்ன நடக்க போகுது அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் வந்து ஸ்டோரி எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க, யார் அந்த அஞ்சாவது ஆள், ரெண்டு சூப்பர் ஸ்டார்லையுமே ஒவ்வொரு ஆள் குறையிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுன் USA நெட்வொர்க்கில் வரனால ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சிலர் என்னென்னா ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து டபிள்யூடபிள்யூ கொண்டு வர போகிறாங்க. அதாவது 2007 2008 அந்த மாதிரி நடந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் டபிள்யூடபிள்யூ ரிப்போர்ட், பிரிங் பேக் டு ஸ்மாக் டவுன் ஃபிஃப்த் ஸ்டேஜ் டிசைன் அப்படின்றாங்க. இது வந்து யாருன்னா விஆர் ரெஸ்லர் வந்து ரெஸ்லிங் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது முழுக்க ஃபேக்கு, யாருமே நம்பாதீங்க. இது நான் அதான் தமிழ்லேயும் சேர்க்கல, உண்மையான ஸ்டேஜ் நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2007 2008 வந்திருக்கும். நீங்கள் வந்து ஸ்மாக் டவுன் பெயின் கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து இந்த ஸ்டேஜை நம்ம பார்க்கலாம். அந்த கேமில் அந்த டைம் அந்த ஸ்மாக் டவுன் ஸ்டேஜ் தான் இது. அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேஜை திருப்பி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லேயே எக்ஸ்தலத்துலேயுமே பரப்பி விடுறாங்க ஃபேன்ஸி. இதனால் இது ஃபேக் நியூஸ், இதை வந்து நம்பாதீங்க. இந்த மாதிரி அவரும் கிரியேட்டிவ் பண்ணாங்க. இது வந்து ஓல்டேரா, இந்த டைமில் வந்து அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸ்மாக் டவுன் USA நெட்வொர்க்கில் எந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்துச்சோ, ஃபைனல் பாஸ் ரிட்டன் அப்போ எந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்துச்சோ, பெரிய ஸ்க்ரீன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து லென்த் பிரெத்து சேர்த்து ஒரு பெரிய ஸ்க்ரீனாக தான் போட போகிறாங்க டபிள்யூடபிள்யூ. கண்டிப்பாக வந்து சின்னதெல்லாம் போட மாட்டாங்க. பிரெட்டு கூட இந்த அளவுக்கு ஹைப் இல்லை. அதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு வேறு லெவல் ஹைப்பாக இருக்குது. எந்த சூப்பர் ஸ்டார் வர போகிறாங்கன்னு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் டூ பிளட் லைனோட ஸ்டேட்டஸ் தான். இப்போ இதுக்கு எதை நோக்கி ஸ்மாக் டவுன் போகுதுன்னா, ஓஜி பிளட் லைன் வர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச் வந்து சர்வைவல் சீரிஸ் வார் கேமில் நடத்த போகிறாங்க. இப்போதைக்கு ஓஜி பிளட் லைனில் இருக்க ஸ்டேட்டஸ் யார் இருக்கான்னா, செமிசைன் அண்ட் ஜேஓசோ ஜிமியூசோ ரோமன் ரைம்ஸ். இந்த பக்கம் நியூ பிளட் லைனில் இப்போதைக்கு யாராக இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அதாவது ஜாக்கஃபாட்டி, சோலோ சிக்கோவா, டேங்கலோவா, டேமட்டோங்கா, இவங்க எல்லாருமே தான் இருக்காங்க. இவங்க 4 பேரில் இவங்க இந்த டீம்லேயும் 4 பேருக்கு, அந்த டீமில் இருக்குது. இப்போதைக்கு நியூ பிளட் லைனோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இப்போ ஜாக்கஃபாட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்கஃபாட்டியை பற்றி டபிள்யூடபிள்யூ என்னென்னா ஃபியூச்சராக ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சோலோ சிக்கோவுக்கு மேலே வந்து டபிள்யூடபிள்யூ காட்டுறாங்க. அது காரணம் என்னென்னா, இப்போதைக்கு எப்படி ரோமன் ரைம்ஸ் ஒரு கட்டத்தில் சோலோ சிக்கோ வந்து அந்த ஊலாஃபோலா மலைக்கு ஆசைப்பட்டாரோ, அதே மாதிரி இப்போதைக்கு சோலோ சிக்கோ இருக்கிற இடத்துல ரோமன் ரைம்ஸ் இருக்கார். ரோமன் ரைம்ஸ் இருக்கிற இடத்துல சோலோ சிக்கோ இருக்கார். சோலோ சிக்கோ இருக்கிற இடத்துல ஜாக்கஃபாட்டி இருக்கார். இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுன்லேயே உங்களுக்கு தெரியும், ஊலாஃபோலா மாலை எடுத்து கையில் வந்து நிற்பார். அவருக்கு அது ஆசை இருக்கும். அதாவது இதை வந்து என்னென்னா புதுசாக ஒரு ட்ரைபிள் சீஃப் உருவாக அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். மேபி வந்து ஜாக்கஃபாட்டி வந்து டான்ஸ் பண்ணலாம், சோலோ சிக்கோ அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி நடக்கலாம். அது இதெல்லாம் சர்வைவ் சீரிஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும். சர்வைவ் சீரிஸ் முன்னாடி வந்து நடக்காது. எப்படி சோலோ சிக்கோ ரோமன் ரைம்ஸ் விசுவாசியாக இருந்தாரோ அதே மாதிரி தான் ஜாக்கஃபாட்டி வந்து இருக்க போகிறாரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேமட்டோங்கா பற்றி தான். டேமட்டோங்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லாருமே பயமாக இருந்துச்சு. அதாவது என்னென்னா ஒரு பயங்கரமான ரெஸ்லராக தெரிஞ்சார். ஜாக்கஃபாட்டி வந்ததுக்கப்புறமா இவர் வந்து பார்த்திங்கன்னா அமுங்கிட்டார். இவர் இருக்கிறாரா இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சோலோ சிக்கோவோட விசுவாசியாக தான் இருப்பார். மேபி ஆஃப்டர் சர்வைவல் சீரிஸ்க்கு அப்புறம் இவர் வந்து காண போக சான்ஸ் இருக்குது. சோலோ சிக்கோ வின் பண்ணாருன்னா உங்கள் டீம் வேறு லெவலில் ஹைப் ஆயிரும். தோத்துட்டாருன்னா இவர் வந்து இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்கலோவா பற்றி தான். டேங்கலோவா பற்றி அதாவது டபிள்யூடபிள்யூயோட பேக்லாஷ் பேப்பரில் வந்து ரிட்டர்ன் ஆனார். இதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப அது ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் இதெல்லாம் பண்ணி இவர் வந்து காமெடி பீஸாகவே ஆக்கிட்டாங்க. கடைசியில் அதே மாதிரி தான் இவரும் டபிள்யூடபிள்யூ ஒரு சில மேட்சஸ்லேயும் அப்படி தான் பண்ணார். உங்களுக்கே தெரியும், டேங்கலோவை பற்றி புட்ஸ்ன்னு சொல்லி போட்டாவே ஏகப்பட்ட காமெடியான விஷயம்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து சிரிக்க தான் செய்யணும். ஆனால் இந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி அந்தளவுக்கு ஒரு ஆற்றுத்து மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த நியூ பிளட்லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க. மேபி 5வது ஆள் ஃபைனல் பாஸ் ராக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நானே இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நியூ பிளட்லைன் வந்து ஃபைனல் பாஸ் ராக் தான் கேப்டன்
கேப்டனாக இருப்பார், அப்போ தான் வந்து வேறலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். எப்படியும் 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் ராக் ஆட் ஆனால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. நம்பர் 3 இப்போதைக்கு ஓஜி பிளட் லைன் தான். ஓஜி பிளட் லைனோட ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஓஜி பிளட் லைனில் இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா நம்ம செமி ஜெயின், ஜிம்மி யூசோ, ஜெய் யூசோ அண்ட் ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் கொடுப்பாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோலோ சிக்கோ அட்டாக் பண்ணார். அங்கேருந்து அந்த ஸ்டோரியே ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்மாக் டவுனில் அவர் கடைசியாக போன ஸ்மாக் டவுனில் டெஸ்ட்ராய் பண்ணி விட்ருவாங்க. அடிச்சு வந்து இதுக்கப்புறம் ரோமன் ரைம்ஸ் வந்தால் ஒரு நியூ அப்போனண்ட் தான் வரப்போகிறாரு. அந்த மாதிரி அப்டேட்டும் நம்ம பால் ஹீமன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருவார். ஃபேன் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போதைக்கு பால் ஹீமனும் ரோமன் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்காங்க. அது வந்து லாஸ்ட் நடந்த இன்டர்வியூலே தெரிஞ்சிருச்சு. ரோமன் ரைம்ஸ் அண்ட் பால் ஹீமனும் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க வந்து தனியால் இல்லை, அவங்க வந்து ஓஜி பிளட் லைனில் தான் இருக்காங்க பால் ஹீமன். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து ஜிம்மி அண்ட் ஜே ஊசோட அப்டேட் பார்க்கலாம். ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜே எடுத்துக்கலாம். ஜே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சரி, நான் கூட ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவு செமிசேன்னு சேர்ந்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சேரல. ஜே ஊசோ வந்து தனியாக ஃபீட் பண்ணுறாரு. அது யார் கூடனா ஜட்மெண்டே கூட வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா புரியலை. அதாவது இவங்க எப்போ தான் சேர்க்க போகிறாங்க. இன்னும் கிரவுண்ட் ஜுவல்ஸ் ஒரே ஒரு பேப்பர், பேட் பிளட் கிரவுண்ட் ஜுவல்ஸ் ஒன்றே தான் இருக்குது. ஜே ஊசோ வந்து தனியாக ஒரு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிம்மி ஊசோ வந்து அவர் வந்தால் மட்டும் போதும். அவர் இப்போதைக்கு வந்து அதாவது இன்ஜுரியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவனுக்கு ஜிம்மி ஊசோ வந்து எப்போ வந்தாலுமே ரோமன் ரைம்ஸ் கூட தான் சேர போகிறாரு. சோலோ சிக்கோக்கு அகைன்ஸ்டாக தான் நிற்க போகிறாரு. இப்போ ஜேவுஸோட கதை தான். ஜேவுஸோக்கு ரோமன் ரைம்ஸ் ஏற்கனவே ஒரு சில பகை இருக்குது. அதையும் மீறி எப்படி ஓஜி பில்லில் சேர்க்க போகிறாங்க, அதுதான் பெரிய கான்செப்டே. அதுவும் இல்லாமல் ஜேவுஸோவும் செமிசேனும் டீம் அப் தான் இருக்காங்க, கனெக்டில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டும் தனித்தனி ஃபீல் பண்ணுறாங்க. அதில் தான் குழப்பமாக இருக்குது. எப்படி உங்கள் கிரவுண்ட் ஜுவல்ஸுக்குள்ளே சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து செமிசேன் பற்றி தான். செமிசேன் இப்போதைக்கு நான் என்ன நினச்சேன்னா, செமிசேன் அவர் இன்டர்கண்டல் சாம்பியன் பிரான் பிரேக்கர்கிட்ட தோற்றதுக்கப்புறமா ஜே அண்ட் செமிசேன் அண்ட் டாக் டீம் மேட்ச் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைத்தா, செமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போயிட்டாரு. நான் எப்படி ஒன்று இன்டர்கண்டல் சாம்பியன் எப்படி பிடிக்கணும்னா அதே மாதிரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி குந்தர் கூட ஃபேஸில் நிற்கிறாரு. பேட் பெல்ட்லேயே இவங்களுக்கான மேட்ச் நடந்துருவாங்க போல, இல்லைன்னா ராலே போட்டுருவாங்க போல. எப்படியோ செமிசேன் வந்து தனியாக ஃபீல் பண்ணுறாரு. ஒன்றுமே புரியல. எப்படி தான் சேர்க்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அகைன் இப்போ ஜில்லா ஃபாட்டி பற்றி ஏன்டா பேசுகிறா அப்படின்னு. ஜில்லா ஃபாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வைரல் ஆச்சு. அதான் என்ன, பிரான் பிரேக்கர் வந்து சொல்லுவார் ஜே ஊசோவை, நீ இந்த குவாலிஃபிகேஷனில் சேர்ந்துட்ட, ஆனால் கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுன்னா அதுக்கு ஜில்லா ஃபாட்டி பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி பிரான் பிரேக்கரை சொல்லியிருப்பார். இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது ஓஜி பிளட் லைனில் செமிசேன் அண்ட் ஜில்லா ஃபாட்டி, அதாவது 5வது ஆள் ஜில்லா ஃபாட்டியாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ரோமன் ரைம்ஸ் அண்ட் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ, செமிசேன் அண்ட் ஜில்லா ஃபாட்டியாக கூட இருக்கலாம். அந்த 5வது ஆள் இவங்கள கூட இருக்கலாம்னு இப்போதைக்கு பிளட் லைனோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஜில்லா ஃபாட்டி வந்து ஜே ஊசோக்கு அகைன்ஸ்டாக நின்றனால இந்த மாதிரி நடக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீழே நியூ பிளேயர் 5வது ஆள் ராக்குன்னு நினைக்கிறேன். ராக் இருந்துச்சுன்னா வேறு லெவல் தான். ஆனால் சர்வைவல் சீரிஸுக்கு முன்னாடி அவர் வருவாரான்னு தெரியலை. சர்வைவல் சீரிஸ் அதனால தான். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் என்னென்னு புரியலை. ஓஜி பிளட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா ஃபாட்டி தான். ஒரு நியூ பிளட் லைனில் தான் இப்போதைக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. see you in my next video. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இந்த வீடியோக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்கேன். தேங்க்யூ.